ஒன்று அது பண்ணணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே டயட்டை ஃபோக்கஸ் பண்ணணும். டயட்டை ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு பட்னி கிடக்கூடாது. 1:1 டயட். இது இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை பிரதான காரணமா? இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை இந்த மாதிரி நிறைய நோய்கள் வரதுக்கு காரணம். அப்போ நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மாவு சத்து கம்மி, நார் சத்து அதிகம். 1:1 டயட். ஒரு மடங்கு இட்லி தோசை பூரி பொங்கல் எது சாப்பிட்டாலும் ஒரு கப்பு, காலையில் இட்லி தோசை பூரி பொங்கல் எது சாப்பிட்டாலும் ஒரு கப்பு போட்டுக்கோமா. அதே கப் அளவு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கும். மதியம் ஒரு கப்பு ரைஸ்னால் அதே கப் அளவு வெஜிடபிள்ஸ். என்னால் இவ்வளோ சாப்பாடு சாப்பிட முடியும், இவ்வளோண்டு தான் காய் சாப்பிட முடியும். நீ எவ்வளோண்டு காய் சாப்பிட்றியோ அவ்வளோதான் மீன் சாப்பிடணும். ரொம்ப சிம்பிள். இந்த டயட்டை ஒரு 3 months ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கும் மேலே ஹோமியோபதியில் எத்தனையோ மிராக்குலஸான ரெமடிஸ் அப்படின்றது இருக்கதாமா செய்து 16 years அதை நாங்கள் ட்ரீட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எங்களால் ஹோமியோபதியில் எடுக்க முடியாதுங்க. டாக்டருக்கு போய் நாங்கள் 300 ரூபாய் ஃபீஸ்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இல்லைங்களா? இப்போ நாங்களாம் வந்து கன்சல்டேஷன் ஃபீஸ் 300 ரூபாய் வாங்குறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்குறாங்க. சிலர் அதுவே கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, எங்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் அப்படின்றது வரும்.